அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அனைத்துலக இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரியது. அல்லாஹுடைய அன்பும் அருளும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் நல்லடியார்கள் மீதும் உண்டாகுவதாக. நாம் சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இதுவரை பார்த்தோம். நமது பயான்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். உலகத்தில் எங்கே நோக்கினாலும் நிம்மதி என்பதே இல்லை. விரிசலும் பூசலும் வெடிப்பும் பதட்ட நிலையும் வியாபித்திருப்பதை காண முடிகிறது. தனி மனித வாழ்க்கையிலும் சமுதாய கூட்டு வாழ்விலும் குடும்ப வாழ்க்கையிலும் அமைதி என்பதே அற்றுப்போய்விட்டது. அவனுடைய இறுதி தூதர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லுபதேசங்களையும் குர்ஆனுடைய தப்சீரையும் விளங்கி நடந்தால் இது போன்ற எதுவும் நடக்காது இன்ஷா அல்லாஹ். அதற்காக சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இவ்வளோ நாளாக தந்து கொண்டிருந்தேன். அனைவரும் ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்தருள்வானாக. ஆமீன். மேலும் மேலும் பயான்கள் பார்க்க நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று அனைத்து பயான்களையும் டவுன்லோட் செய்து பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். லைக் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தீனுடைய கல்வியை நல்ல முறையாக கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் ஆல இம்ரான் சூராவுடைய 132வது வசனம் முதல் 136 வசனங்கள் வரை உள்ள ஆயத்துக்களுடைய பொருளையும் தப்சீரையும் விளக்கமாக பார்க்கலாம். இந்த ஆயத்துக்களின் மூலம் அல்லாஹ் தஆலா தூதருக்கு வழிபடுங்கள், மன்னிப்பு முதலில் சொர்க்கம், அடுத்து ஏழ்மையிலும் ஈகை, சினத்தை விழுங்குதல், மன்னிக்கும் மனப்பான்மை, உபகாரிகள், நல்லவர்கள், மனம் திருந்துதல், இருவகை பாவங்கள், பாவ மன்னிப்பு கோருங்கள், இது போன்ற பல்வேறு தலைப்புகளின் கீழ் தப்சீரை பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். குர்ஆனுடைய தப்சீர் பொருளை விளங்கி கற்பதால் அல்லாஹ் தஆலா நமக்கு தீனின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வான் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை விளங்கி ஓதி நாம் அனைவரும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைத்து முஸ்லீம்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். மேலும் ஆல இம்ரான் சூரா மற்றும் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் அம்மஜூஸுடைய அனைத்து சூறாக்களுடைய விவரத்தையும் முன்புள்ள பயான்கள் உள்ளது பிளேலிஸ்டில் சென்று பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆல இம்ரான் சூராவுடைய 132, 133 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள், அதனால் நீங்கள் அல்லாஹுடைய அன்பை அடையலாம். உங்கள் இறைவனுடைய மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் விரைந்து செல்லுங்கள். அதன் விசாலம் வானங்கள் பூமியின் விசாலத்தை போன்றது. அது இறையச்சம் உடையவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய பயானில் நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை பகிர்ந்த அருள்மிகு அல்லாஹ் தஆலா அவ்வாறு நாம் நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று இந்த பயானில் மூலம் இந்த ஆயத்துக்களில் வழிகாட்டப்படுகின்றன. அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு நடக்க வேண்டும். அவ்வாறு நடந்தால் இந்த உலகத்திலும் உங்களுடைய வாழ்க்கை சீர்பெறும், மறு உலகத்திலும் ஈடேற்றம் பெற முடியும். மொத்தத்தில் அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று 132ஆம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் பிறப்பித்துள்ள கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அல்லாஹுக்கும் நாம் வழிபட்டு உள்ளவர்களாக ஆகிவிடுவோம். அந்த கட்டளைகளை எடுத்து கூறி விளக்கி காட்டி செயல்படுத்தும் முறையினை சொல்லிக் கொடுத்தவர்கள் அல்லாஹுடைய தூதரான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். இந்த பணிக்காகவே அவர்கள் அனுப்பி வைக்க பெற்றவர்கள். எனவே நபியை பின்பற்றி நடப்பது உண்மையில் அல்லாஹுக்கு வழிபடுவதாகவே அமையும். இதனால்தான் அல்லாஹும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுங்கள் என்று அல்லாஹ் இங்கே கட்டளையிட்டிருக்கின்றான். தூதருக்கு வழிபடுங்கள்.
அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவது அல்லாஹுக்கு வழிபடுவதாகும் என்ற கருத்தை பல வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அல்லாஹ் கூறுகிறான், யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகின்றார்களோ அவர் உண்மையில் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்தவர் ஆவார். 4வது சூரா 80வது வசனம். இன்னொரு இடத்தில் 3வது சூரா 31வது வசனத்தில், நபியே நீர் கூறுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், மேலும் உங்கள் பாவங்களையும் உங்களுக்காக மன்னிப்பான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்க பெற்ற நோக்கத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், இறை வசனங்களை அவர்களுக்கு அவர் ஓதிக்காட்டி அவர்களை புனிதப்படுத்துகிறார். இன்னும் அவர்களுக்கு வேதத்தையும் தத்துவத்தையும் கற்பிக்கின்றார். 3வது சூராவுடைய 164வது வசனம். இதிலிருந்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடப்பது அல்லாஹுக்கு வழிபடுவதாகவே ஆகும் என்று அறிந்து கொள்ளலாம். இறை தூதரை பின்பற்றாமல் அல்லாஹுக்கு வழிபடுகிறேன் என்று எவரும் வாதிட்டால் அது ஏற்கத்தக்கதல்ல. இந்த ஹதீஸ் இதனை உறுதி செய்கிறது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவரையும் நான் இந்த நிலையில் காணக்கூடாது. அவர் தனது ஆசனத்தில் சாய்ந்து கொண்டிருக்கின்றார். நான் கட்டளையிட்ட அல்லது விளக்கிய ஒரு செய்தி அவரை அடைகிறது. அப்போது அவர், இதுவெல்லாம் எனக்கு தெரியாது, அல்லாஹுடைய வேதத்தில் நாம் எதை காண்கின்றோமோ அதையே நாம் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார். இப்படி உங்களில் எவரும் கூறக்கூடாது. நூல் திர்மிதி, அபூ தாவூத், இப்னு மாஜா, பைஹகி, அஹ்மத். இன்னும் நீங்கள் உங்களுடைய அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் வானங்கள் மற்றும் பூமியுடைய விரிவுடைய சொர்க்கத்திற்கும் விரைந்து செல்லுங்கள். தனக்கும் தன்னுடைய தூதருக்கும் வழிபட்டு நடக்குமாறு இந்த முந்தைய வசனத்தில் நமக்கு கட்டளையிட்ட அல்லாஹ் தஆலா அவனுடைய மன்னிப்பிற்கும் சொர்க்கத்தையும் அடைவதில் தீவிரம் காட்டுமாறு இந்த வசனத்தில் கூறுகிறான். அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு நடந்தால் அல்லாஹுடைய மன்னிப்பும் சொர்க்கமும் கிடைக்கும் என்பதால் முந்தைய வசனத்திற்கு இந்த வசனம் விளக்கமாக அமைகிறது. நூல் தப்சீர் குர்துபி. அல்லாஹுடைய மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் விரைந்து செல்லுங்கள் என்றால் அவை இரண்டும் கிடைப்பதற்கு காரணமாக அமையக்கூடிய அனைத்து நற்செயல்களிலும் தீவிர கவனம் செலுத்துங்கள் என்பது பொருளாகும். நூல் மாரிஃபுல் குர்ஆன். அதாவது கிடைத்துள்ள வாய்ப்புகளையும் நேரங்களையும் அதற்காக பயன்படுத்துவதில் தீவிரம் காட்டுங்கள். வாய்ப்புகள் கை நழுவி சென்ற பிறகு ஒன்றும் செய்ய முடியாத பருவத்தில் கவலைப்படுவதால் புண்ணியம் இல்லை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள், 5 நிலைகள் வரும் முன்னால் 5 நிலைகளை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். முதலாவது, முதுமைக்கு முன்னால் இளமை, நோய்க்கு முன்னால் ஆரோக்கியம், வறுமைக்கு முன்னால் வளம், வேலைக்கு முன்னால் ஓய்வு, மரணத்திற்கு முன்னால் ஜீவியம். அறிவிப்பவர் அம்ர் இப்னு மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி. மற்றொரு ஹதீஸில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உறுதியாக எதிர்கொள்ள இருக்கும் 7 நிலைகள் வருவதற்கு முன்பே நற்காரியங்கள் தீவிரமாக ஈடுபடுங்கள். அந்த 7 நிலை, இறை வழிபாட்டையே மறக்க வைக்கக்கூடிய வறுமை, வரம்பு மீற வைக்கக்கூடிய வளம், குழப்பத்தில் ஆழ்த்தும் நோய், சிந்தனையை குன்ற வைக்கும் முதுமை, எதிர்பாராத மரணம், தஜ்ஜால் எனும் மகா பொய்யன், இவன் எதிர்பார்க்கப்படும் ஒரு தீமை, உலக அழிவும் இறுதி நாளும். இது மிக பெரியதொரு அமளியாகும், கசப்பானதாகும். நூல் திர்மிதி, நசஈ, ஹாக்கிம். அதாவது இந்த 7 நிலைகளின் பொழுது மனிதனால் செயல்பட முடியாமல் போய்விடும். எனவே இந்த நிலைகளை சந்திக்கும் முன்பே நற்காரியங்களில் முனைப்பு காட்ட வேண்டும். மன்னிப்பு முதலில், சொர்க்கம் அடுத்து. இங்கே உங்களுடைய இறைவனின் மன்னிப்பையும் பிரம்மாண்டமான சொர்க்கத்தையும் அடைவதில் முனைப்பு காட்டுங்கள் என்று கூறும்பொழுது மன்னிப்பை முதலிலும் பிறகு சொர்க்கத்தையும் அல்லாஹ் கூறுகிறான். இதிலிருந்து நாம் சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹுடைய அருளும் மன்னிப்பும் காரணமே தவிர நம்முடைய நற்கருமங்கள் காரணமல்ல என்று தெரிகிறது. இதனாலேயே வெறுமனே மன்னிப்பு என்று சொல்லாமல் உங்கள் இரட்சகனின் மன்னிப்பு என்று அல்லாஹ் கூறுகிறான். நூல் மாரிஃபுல் குர்ஆன். இந்த கருத்தை உறுதிப்படுத்துகின்ற நபிமொழி புகாரி, முஸ்லிம் ஆகிய நூல்களிலும் காணப்படுகிறது. நீங்கள் நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள் அல்லது அதற்கு நெருக்கமாக வானும் நடந்து கொள்ளுங்கள். இன்னும் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் எவரையும் அவருடைய வினை அமல் சொர்க்கத்திற்கு கொண்டு சென்று விடாது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். தாங்களும் அவ்வாறுதானா என்று சஹாபாக்கள் வினவினார்கள். அதற்கு, தன் அருளால் என்னை அல்லாஹ் தஆலா அரவணைத்து கொண்டால் அவனைத் தவிர நானும் அவ்வாறுதான் என்று
அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். இதிலிருந்து நாம் புரிகின்ற நல்வினைகள் நாம் சொர்க்கத்தை பெற காரணம் அல்ல என்று அறிகின்றோம். இருப்பினும் நற்செயல்கள் புரிபவர்களுக்கு அதற்கு பரிசாக சொர்க்கம் வழங்குவேன் என்று அருளாளன் அன்புடையனுமாகிய அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அவன் வாக்கு மீற மாட்டான் என்று அவனை தெளிவுபடுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வின் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிபவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்பது உறுதி. நல்ல செயல்கள் புரிவதற்கான வாய்ப்புகள் ஒருவருக்கு கிடைப்பதே அவர் மீது அல்லாஹ் அன்பு கொண்டுள்ளான் என்பதற்கு அடையாளம்தான். ஆனால் வாய்ப்புகள் நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்வது அவசியத்திலும் அவசியம் ஆகும். நூல் தப்சீர் மாரிஃபுல் குர்ஆன். அதே நேரத்தில் நமக்கு சொர்க்கம் கிடைப்பது அல்லாஹுடைய தனிப்பட்ட பெரும் கருணையினால் தானே தவிர நம்முடைய செயல்களால் அல்ல என்று உறுதியாக நம்ப வேண்டும். பிரம்மாண்டமான சொர்க்கம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் விரிவை பற்றி கூறும்பொழுது வானங்கள் மற்றும் பூமியின் விரிவை உடைய சொர்க்கம் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான். விரிவு என்பதை பற்றி அருள் என்று சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு அகலம் என்று பொருள். இதன்படி சொர்க்கத்தினுடைய அகலமானது வானங்கள் மற்றும் பூமியின் அகலத்தை போன்றதாகும் என்று பொருள் விரியும். வானம் பூமி ஆகியவற்றின் அளவை விட பெரியதொரு அளவு மனிதனுடைய மூளையில் தோன்றுவது இல்லை. எனவே சொர்க்கத்தில் பிரம்மாண்டமான படைப்பு என்பதை குறிப்பதற்காகவே இவ்வாறு வானங்கள் மற்றும் பூமியின் அகலத்தை கொண்டு அது ஒப்பிடப்பெற்றுள்ளது. சொர்க்கத்தின் அகலமே இந்த அகலம் அளவுக்கு பெரியது என்றால் அதன் நீளத்தை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? மொத்தத்தில் சொர்க்கத்தின் மனிதனுடைய கற்பனைக்கு கூட எட்ட முடியாத அளவு மிக மிக பெரியது என்பதை உணர்த்துவதே இங்கு நோக்கமாகும். சுப்ஹானல்லாஹ். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன்னர் ஹெர்கில் எழுதியிருந்த மடலில் வானங்கள் பூமியின் அகலத்தை கொண்ட சொர்க்கத்திற்கு என்னை நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள், அப்படியென்றால் நரகம் எங்கே? இதற்கு அண்ணனார் சுப்ஹானல்லாஹ், பகல் வந்தவுடன் இரவு எங்கே போகிறது என்று திருப்பி கேட்டார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். அதாவது பகலை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இரவு எங்குமே இல்லை என்று கூற முடியுமா? பகல் ஒரு பகுதியில் இருந்தால் இரவு மற்றொரு பகுதியில் இருக்கும். இதைப் போலவே இவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம் ஒரு பக்கம் இருந்தால் நரகம் மற்றொரு புறம் இருக்கும். அதனை அல்லாஹ் அறிவான். நூல் தப்சீர் இப்னு கதீர். மேலும் சொர்க்கமானது தீமையிலிருந்து நம்மை காத்து கொண்டவர்களுக்காக முத்தகீன் தயார் செய்யப்பட்டுள்ளது என இந்த வசனத்தின் இறுதியில் அல்லாஹ் கூறியிருக்கின்றார். இறை மறுப்பாளர்களுக்காக நரகம் தயார் செய்யப்பட்டுள்ளது என்று 131வது வசனத்தில் அல்லாஹ் கூறினான். இங்கு பயபக்தியாளர்களுக்காக சொர்க்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கின்றான். இதிலிருந்து சொர்க்கம் இப்போதே படைக்கப்பட்டுள்ளது என்று அறிய முடிகிறது. எனவே சொர்க்கமும் நரகமும் உண்மையானவை என்பது மட்டுமல்லாமல் அவை படைக்கப்பட்டே உள்ளன என்பதை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாகும். நூல் அல் ஃபிக்ஹுல் அக்பர். சந்திரன் வரை மனிதன் சென்று வந்திருக்கின்றான். அதற்கு அப்பால் உள்ள கோள்கள் பற்றிய முழு அறிவே இன்னும் மனிதனுக்கு கிடைத்த பாடில்லை. இந்த நிலையில் சொர்க்கமும் நரகமும் இப்போதே படைக்கப்பட்டிருப்பின் அவற்றை மனிதன் கண்டுபிடித்திருக்க வேண்டுமே என்று கேட்பது பொருத்தமாகாது. மனித அறிவுக்கு எட்டவில்லை என்பதற்காக ஒன்றை மறுப்பது இன்றைய மனிதன் கண்டுபிடித்த அறிவியல் உண்மைகளை நேற்றைய மனிதன் மறுத்ததைப் போல ஆகும். 3வது சூராவுடைய 134, 135, 136 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான். 3வது சூராவுடைய 134வது வசனம். அவர்கள் எவர்கள் என்றால் செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். கோபத்தை விழுங்கி விடுவார்கள். மனிதர்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவார்கள். அல்லாஹ் அழகிய குணமுடையவர்களை நேசிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். 3வது சூராவுடைய 135வது வசனம். இன்னும் அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டாலும் அல்லது தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டாலும் உடனே அல்லாஹ்வை நினைத்து அவனிடம் தங்கள் பாவ மன்னிப்பை தேடுவார்கள். அல்லாஹும் அவர்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ்வை தவிர இவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பவன் யார்? அவர்கள் செய்த தவறான காரியத்தை தவறென்று அறிந்து கொண்டால் அவர்கள் அதிலிருந்து நிலைத்திருக்கவும் மாட்டார்கள். உடனே அதிலிருந்து விலகி விடுவார்கள். 3வது சூராவுடைய 136வது வசனம். இவர்களுக்கு பிரதிபலன் அவர்களுடைய இறைவனுடைய மன்னிப்பும் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கங்களும் ஆகும். அவர்கள் அங்கு என்றென்றும் தங்கிவிடுவார்கள். நன்மை செய்தவர்களுக்கு கூலியும் நன்மையே. முந்தைய வசனங்களில் இறை அச்சம் உடையோரான முத்தகீன்
களுக்காக சொர்க்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தெரிவித்தான். அந்த இறையச்சமுடையோருடைய சிறப்பியல்புகளில் சிலவற்றை இந்த வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான். இவற்றில் மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளும் அல்லாஹ்விற்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளும் உள்ளது. மனிதன் ஆற்ற வேண்டிய கடமைகளில் முக்கியத்துவத்தை புலப்படுத்தும் வகையில் அவற்றை முதலில் விவரிக்கின்றான் அல்லாஹ் தஆலா. நூல் மாரிஃபுல் குர்ஆன். சொர்க்கவாசிகளான முத்தகீன்களுக்குரிய 5 குணங்கள் இங்கே விபரமாக கூறப்பட்டுள்ளது. அவற்றில் முதல் 4 குணங்கள் மனித உரிமைகள் மற்றும் கூட்டு வாழ்க்கை தொடர்பானவைகள் ஆகும். 5வது குணம் அல்லாஹுடைய வழிபாடு மற்றும் பாவமன்னிப்பு தொடர்புடையது ஆகும். முதலாவதாக தானம் செய்வது. இவற்றை பற்றி விரிவாக பார்க்கலாம். இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் தானம் செய்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்ப நிலையை குறிக்க சர்ரா என்ற வார்த்தையும் துன்ப நிலையை குறிக்க லர்ரா என்ற வார்த்தையும் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. முந்தியது மகிழ்ச்சியான எல்லா நிலைகளையும் பிந்தியது துன்பமான எல்லா நிலைகளையும் குறிக்கின்ற பொதுவான வார்த்தையாகும். எனவே வளம், வறுமை ஆகிய பொருளாதார நிலைகள் மட்டுமல்லாமல் ஆரோக்கியம், நோய், மகிழ்ச்சி, கவலை ஆகிய எல்லா நிலைகளும் இதில் அடங்கும். இதைப்போல உயிரோடு இருக்கையில் செய்யப்படக்கூடிய தர்மங்களையும் இறந்த பிறகு செய்யப்படும் வசியத் தானங்களையும் இது எடுத்துக்கொள்ளும். சுருங்கக்கூறின் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் அவர்கள் தானம் செய்வார்கள் என்று பொருள் விரியும். நூல் தப்சீர் குர்துபி. இதிலிருந்து பண வசதி படைத்தவர்கள் மட்டுமின்றி ஏழைகளும் கூட தங்களால் இயன்றவரை நல்ல வழியில் செலவு செய்ய வேண்டும் என்று அறிய முடிகிறது. 1000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒருவர் அதிலிருந்து 25 ரூபாய் தர்மம் செய்வதை எப்படி கடினமில்லையோ அப்படியே 1000 பைசாக்கள் வருமானம் பெறக்கூடியவர்கள் அதிலிருந்து 25 பைசா தர்மம் செய்வது கடினமல்ல. இந்த இரு தர்மங்களும் நன்மை உண்டு என்பதோடு கொடுத்தவருடைய நிலை மற்றும் எண்ணத்தை பொறுத்து 25 ரூபாய் தர்மத்தை விட 25 பைசா தர்மம் முந்தியும் விடலாம். ஒரு முறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திர்ஹம், அதாவது ஒரு வெள்ளிக்காசு 1,00,000 முந்திவிட்டது என்று கூறினார்கள். அப்பொழுது இறை தூதர் அவர்களே, அது எப்படி என்று ஒருவர் கேட்டார். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: ஒரு பெரும் செல்வந்தர் தன் செல்வத்திலிருந்து 1,00,000 திரகங்களை தர்மம் செய்தார். இன்னொருவர் தண்டமிருந்த 2 திரகங்களில் ஒன்றை வைத்துக்கொண்டு மற்றொன்றை தர்மம் செய்தார். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் நசாஇ. ஏழ்மையிலும் ஈகை. இவ்வாறு வறுமையிலும் செலவு செய்வதால் ஈகை குணம் அழியாது நீடித்து இருக்கும். இதன் பொருட்டால் அங்கே அல்லாஹ் தஆலா பர்க்கத்தையும் வளர்ச்சியையும் தரலாம். மேலும் இயன்ற வரை பிறருக்கு உதவக்கூடிய நல்ல குணம் மனிதனிடம் வந்துவிட்டால் அடுத்தவருடைய உரிமையை பறிக்கும் எண்ணமோ அவருக்கு தீங்கு செய்யக்கூடிய சுபாவமோ அவனுக்கு ஏற்பட வாய்ப்பில்லாமல் போய்விடும். இதனால் சொர்க்கவாசிகளுடைய பண்புகளில் ஈகைக்கு இறைவன் இங்கே முதலிடமளித்து இறை அச்சமுடையவர்களுடைய முதல் அடையாளமாக ஈகையை குறிப்பிட்டுள்ளான். சிறிதளவு தர்மம் செய்தாலும் அல்லாஹ்விற்கு அதற்குரிய மதிப்புண்டு என்பதை எடுத்துக்காட்டும் நபிமொழிகள் பல உள்ளன. நபித்தோழர் புஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்: நான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் வீட்டு வாசலில் ஏழை வந்து நிற்கின்றார், எனக்கோ வெட்கம், அவருக்கு கொடுக்க என் வீட்டில் ஒன்றுமே இல்லை. இந்த நிலையில் நான் என்ன செய்வேன் என்று வினவினேன். அதற்கு, சுட்ட ஆட்டுக்கால் குழம்பையாவது அவரிடம் நீ கொடுத்தனுப்பது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதி. மற்றொரு ஹதீஸில், ஒரு பேரித்தம்பளம் கொண்டாயினும் நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள், அதுவும் கிடைக்கவில்லை என்றால் இன் சொல்லை கொண்டு என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அதி பின் ஹாத்தம். நூல் புகாரி. பொருள் மட்டுமின்றி அல்லாஹுடைய வழியில் நேரத்தையும் உடல் உழைப்பையும் செலவிடுவது கூட தர்மம்தான். ஒருவருக்கு ஆலோசனை நல்கி நல்வழி காட்டுவதும் தர்மத்தில் சேரும். நபித்தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: நான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விடுதலை செய்வதற்கு எந்த அடிமை சிறந்தவர் என்று கேட்டேன். அதற்கு, உரிமையாளரிடம் சிறந்தவராகவும் அதிக விலை மதிப்புள்ளவர்களாகவும் இருக்கக்கூடிய அடிமை என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். இதற்கு முடியாத போது என்று மீண்டும் கேட்டேன். தொழில் செய்பவருக்கு உதவுக, தொழில் செய்ய தெரியாதவர்களுக்கு தொழிலில் ஒத்துழைப்பு நல்குக, ஒன்றும் செய்ய முடியாத பொழுது மக்களுக்கு தீங்கு செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும், அதுவே உமக்கு நீர் புரியக்கூடிய அறமாகும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி கூறினார்கள். நூல் முஸ்லிம்.
ஆக மனிதன் வசதியான வாழ்க்கையில் திளைத்திருக்கும் பொழுது அல்லாஹ்வை மறக்கின்றான். ஏழை எளியவர்களையும் மறந்து விடுகின்றான். துன்பங்கள் வந்து சூழ்கின்ற பொழுதும் விரக்தி அடைந்து விடாமல் அல்லாஹ்வை மறக்காமல் அவனது அன்பை பெற நல்லறங்கள் புரிய வேண்டும் என்று இங்கே உணர்த்தப்பட்டுள்ளது. நூல் மாரிஃபுல் குர்ஆன். இரண்டாவது, சினத்தை விழுங்குதல். இறை அச்சமுடையவர்களுடைய இரண்டாவது பண்பாக அவர்கள் சினத்தை அடக்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். தனக்கு பிடிக்காத ஒன்றை காணும் பொழுது அல்லது தன்னுடைய உரிமைகளில் ஒன்றை பறிக்கப்படும் பொழுது சினம் உண்டாகுவது மனிதனுடைய இயற்கையாகும். ஆனால் அந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் அடக்கிக் கொள்வதும் கோபத்தால் உந்தப்பட்டு பழிவாங்கும் நிலைக்கு சென்றுவிடாமல் இருப்பதும் உயர்ந்தவர்களுடைய பண்பாகும். இவ்வாறு கோபத்தை மென்று விழுங்குவதால் கோபத்தால் விளையக்கூடிய தீமைகளில் இருந்து மனிதன் தன்னை காத்து கொள்ள முடியும். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி விடாமல் நிதானத்தோடு செயலாற்ற இது உதவும். உணர்ச்சிகளை அடக்குவதும் மனதை கட்டுப்படுத்துவதும் ஆன்றோர்களுடைய மகத்தான குணங்கள் ஆகும். நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து தனக்கு அறிவுரை கூறுமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது நீங்கள் கோபத்தை கைவிடுங்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர் மீண்டும் மீண்டும் அறிவுரை கூறுமாறு கேட்க கோபத்தை கைவிடுங்கள் என்றே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. இன்னொரு ஹதீஸில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அறிவுரை நான் சீர்தூக்கி பார்த்தேன். அனைத்து தீமைகளுக்கு காரணம் கோபமே என்பதை புரிந்து கொண்டேன் என்று அந்த மனிதர் கூறினார். நூல் முஸ்னத் அஹ்மத். இன்னொரு முறை நபிமொழி இவ்வாறு கூறுகிறது, மட்போரில் எதிரியை வீழ்த்துபவன் வீரனல்ல, கோபம் வரும்பொழுது மனதை கட்டுப்படுத்துபவன் உண்மையில் வீரனாவான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம், அஹ்மத். பெரிதொரு ஹதீஸில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சினத்தை சைத்தான் உண்டாக்குகின்றான். ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். நீரே நெருப்பை அணைக்கக்கூடியது. ஆதலால் உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்தால் அவர் ஒழு செய்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள். அதாவது அங்க சுத்தி, முகம், கை, கால் கழுவுவது. அறிவிப்பவர் அத்தியா பின் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அபூ தாவூத். மன்னிக்கும் மனப்பான்மை. மூன்றாவதாக அடுத்து அல்லாஹு தாலா அவர்கள் மனிதர்களுக்கு மன்னிப்பளிப்பார்கள் என்று கூறியிருக்கின்றான். அவர்கள் பெரும் பாவங்களையும் மானக்கேடான செயல்களையும் தவிர்ந்து கொள்வார்கள். இன்னும் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டால் மன்னித்து விடுவார்கள் என்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். 42வது சூராவுடைய 37வது வசனம். தங்களுக்கு தீங்கிழைத்தவர்களையும் தொல்லை கொடுத்தவர்களையும் மன்னித்து விடுவது இறையச்சமுள்ள முத்தகீன்களின் உயர் பண்புகளில் ஒன்றாகும். மன்னிக்கும் மனப்பான்மை என்பது மனிதனுடைய மகத்தான நற்குணமாகும். கோபத்தை தற்காலிகளாக அடக்கி கொண்டுவிட்டு பின்னர் மீண்டும் சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது பழிவாங்க எத்தனிக்கலாம். அவ்விதம் பழிவாங்க சக்தி இருந்தும் தீங்கு செய்பவனை மன்னித்து விடுவதே உயர்ந்த குணமாகும். எனவேதான் சினத்தை அடக்கிக் கொள்வார்கள் என்று கூறிவிட்டு மன்னிப்பளிப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். தப்சீர் மனார் நூல். இவ்வாறு மனிதர்களை மன்னிப்பவர்களுக்கு மறு உலகில் மாபெரும் அந்தஸ்து கிடைக்கும் என்று நபிமொழிகள் தெரிவிக்கின்றன. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் தனக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த மாளிகைகள் கிடைக்க வேண்டும் என்றும் தனக்கு அந்தஸ்து உயர வேண்டும் என்றும் விரும்புகின்றார்களோ அவர்கள் தனக்கு தீங்கிழைத்தவனையும் மன்னிக்கட்டும், தனக்கு வழங்க மறுத்தவருக்கும் கொடுக்கட்டும், உறவை முறித்து கொண்டவரோடு சேர்ந்து வாழட்டும். அறிவிப்பவர் உபை பின் காஃப் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் ஹாக்கிம். ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவித்தார்கள், ஒருவருக்கு அநீதி இழைக்கப்படும் போது அல்லாஹ்வுக்காக அதனை அவர் பொறுத்து கொண்டால் அல்லாஹ் தன் உதவியை அவருக்கு உறுதிப்படுத்துகின்றான். ஒருவர் உறவை நாடி அன்பளிப்பு செய்தால் அல்லாஹ் அவருக்கு அதிகமாக வழங்குகின்றான். ஒருவர் பொருளை பெருக்கும் எண்ணத்தில் யாசகத்தின் வாசலை திறந்தால் அவருக்கு அல்லாஹ் குறைவையே தருகின்றான். இந்த மூன்றும் சத்தியம். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அஹ்மத். நான்காவதாக உபகாரிகள் நல்லவர்கள். கோபத்தை மென்று விளங்கி தீங்கிழைத்தவர்களுக்கு மன்னிப்பளிப்பதோடு அவர்களுக்கு உபகாரமும் செய்கின்ற உயர்ந்த குணம் கொண்டவர்களாக அந்த முத்தகீன்கள் இருப்பார்கள். இத்தகைய நல்லவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று 134வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்.
தீங்கிழைத்தவர்களுக்கும் நன்மையே செய்கின்ற உயர் பண்பால் பகைவனும் நண்பனாக மாறக்கூடிய அதிசயத்தை காணலாம். அல்லாஹ் கூறுகின்றான், நன்மையும் தீமையும் சமமாகி விடமாட்டாது. ஆதலால் நபியே, நன்மையை கொண்டு தீமையை வெல்வீராக. அப்பொழுது உமக்கும் எவருக்கும் இடையே பகைமை இருந்ததோ அவர் கூட உம்முடைய உற்ற நண்பரைப் போல ஆகிவிடுவார். 41வது சூறாவுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். 42வது சூறாவுடைய 40வது வசனத்தில் தீமைக்கு கூலி அதை போன்ற தீமையே எனினும் அவர் மன்னித்து சமாதானமாக போய்விடுகின்றாரோ அவருடைய கூலி அல்லாஹ்விடம் உண்டு. அநியாயக்காரர்களை நிச்சயமாக அவன் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். 134வது வசனத்தில் கூறப்பெற்றுள்ள முஹ்சினீன் என்ற சொல்லுக்கு இரு பொருள்கள் கூறப்பட்டுள்ளன. முறையோடு செயலாற்றக்கூடிய நல்லவர்கள். அல்லாஹ்வை நீ காண்பதைப் போல அவனை நீ வணங்கிவிட வேண்டும். ஏனென்றால் அவனை நீ காணாவிட்டாலும் அவன் உன்னை காண்கின்றான் என்ற இஹ்சான் என்பதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள். இதன்படி முஹ்சினீன் என்பதற்கு நல்லோர்கள் என்று பொருள். அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். 2வது, உபகாரிகள். தீங்கிழைத்தவர்களும் உதவி செய்யக்கூடிய உபகாரிகளை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று பொருள் விரியும். பின்வரும் நிகழ்ச்சி இந்த 2வது பொருளையே உறுதிப்படுத்துகின்றது. தப்சீர் ரூஹுல் மானி. ஒருமுறை அலி பின் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் ஹுசைனின் மகன் ஜெய்னுல் ஆபிதீன், ஹிஜ்ரி 3895, கிபி 658 முதல் 712 வரை வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒழு செய்து கொண்டிருந்தார்கள். பணிப்பெண் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார்கள். கை தவறி தண்ணீர் குவளை கீழே விழுந்ததில் அலி அவர்களுக்கு காயம் ஏற்பட்டுவிட்டது. பணிப்பெண்ணை ஏறெடுத்து பார்த்தார்கள். உடனே அவள் சினத்தை அடக்கிக் கொள்வார்கள் என்ற இறை வசனத்தை படித்தாள். அதற்கு அன்னார், என் சினத்தை நான் அடக்கிக் கொண்டேன் என்றார்கள். மீண்டும் அந்த பெண், மனிதர்களுக்கு மன்னிப்பும் அளிப்பார்கள் என்று அடுத்த தொடரை படித்தாள். உடனே அன்னாருடைய கோபம் இறங்கிவிட்டது. மீண்டும் அவள், உபகாரிகளை முஹ்சினீன், அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று தொடரை படித்தாள். உடனே சற்றும் தாமதிக்காமல், நீ போகலாம், அல்லாஹுக்காக நான் உன்னை விடுதலை செய்தேன் என்று அலி பின் ஹுசைன் அவர்கள் கூறினார்கள். நூல் பைஹகி. மனம் திருந்துதல். தவறு செய்துவிட்டால் உடனே மனம் திருந்தி அந்த தவற்றை கைவிடுவது இறை அச்சமுடையவர்களுடைய பண்பாகும். பிறர் விஷயத்தில் பாவம் செய்துவிட்டாலோ தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டாலோ உடனடியாக அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து தனது பாவங்கள் மன்னிக்குமாறு இறைஞ்சுவார்கள். பிறர் விஷயத்தில் தவறிழைத்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள். அத்தோடு தெரிந்து கொண்டே தாங்கள் செய்த பிழைகளில் நீடித்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் 135வது வசனத்தில் கூறுகின்றான். இதுவரை குறிப்பிட்ட 4 பண்புகளும் மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் தொடர்பானவை. இந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ள 5வது குணம் அல்லாஹ்விற்கும் மனிதனுக்கும் புரிய வேண்டிய கடமை தொடர்பானது. இறை அச்சமுள்ள நன்மக்கள் அல்லாஹுக்கு மாற்றமாக நடக்க மாட்டார்கள். அப்படியே எப்போதாவது பாவங்கள் செய்துவிட்டால் அந்த நிமிடமே அதற்காக மனம் வருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரிவிடுவார்கள். மேலும் அந்த பாவத்தை தொடர மாட்டார்கள் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். நூல் மஆரிஃபுல் குர்ஆன். 2 வகை பாவங்கள். 135வது வசனத்தில் அவர்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டாலோ என்பதை குறிக்க ஃபாஹிசத் என்ற சொல்லும், தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டாலோ என்பதை சுட்ட ஜுலும் என்ற சொல்லும் ஆளப்பட்டுள்ளன. மற்றொரு வசனத்தில் ஒருவர் தீய செயல் புரிந்து அல்லது தனக்கு தானே அநீதி இழைத்து கொண்டு பிறகு அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கூறினால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருப்பதை அவர் காண்பார் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். 4வது சூரா 110வது வசனம். இந்த வசனத்தில் ஃபாஹிசத் என்பதற்கு பதிலாக சூஉ என்ற சொல் ஆளப்பட்டுள்ளது. ஃபாஹிசத், ஜுலும் என்ற சொற்களுக்கிடையேயான வித்தியாசம், ஃபாஹிசத் அல்லது சூஉ என்பது பெரும்பாவத்தையும், ஜுல்மு என்பது பாவமான செயல்களையும் 2வது பாவமான பேச்சுக்களையும் குறிக்கும் என்று மற்றொரு விளக்கம். பிறரோடு தொடர்புள்ள பாவம் ஃபாஹிசத் என்றும் தன்னோடு முடியக்கூடிய பாவம் ஜுல்ம் என்றும் சிலர் விளக்கமளித்துள்ளார்கள். இன்னும் ஃபாஹிசத் என்பது மானக்கேடான சொல் மற்றும் செயல்களையும் பொதுவாகவும் விபச்சார குற்றத்தை குறிப்பதாகவும் சுற்றுகிறது எனவும், லுல்மு என்பது பொதுவான பாவங்களை குறிக்கிறது என்றும் கூறுகின்றார்கள். நூல் தப்சீர் ரூஹுல் மானி.
மொத்தத்தில் எந்த பாவம் என்றாலும் அதனை செய்தவோடு அதற்காக மனம் வருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் வலியுறுத்தி கூறுகிறது. அவ்வாறு பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்கின்றான். பாவ மன்னிப்பு கோருங்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள், பாவம் பொருந்திவிட்ட ஒரு அடியான் ஒழு செய்து கொண்டு 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு பிறகு அல்லாஹ்விடம் மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கோருவாரே ஆனால் அல்லாஹ் அவரை மன்னிக்காமல் இருப்பதில்லை. அறிவிப்பவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்னத், அபு தாவூத், அஹ்மத் இப்னு மாஸா, திர்மிதி, இப்னு ஹிப்பான். நபி தோழர் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள ஒரு ஹதீஸில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விடம் இப்லீஸ் சொன்னான், யா அல்லாஹ், உன்னுடைய மாண்பின் மீது சத்தியமாக ஆதமுடைய மக்கள் அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் இருக்கும் வரை நான் வழிதவற செய்து கொண்டே இருப்பேன். அதற்கு அல்லாஹ் கூறினான், என் மாண்பின் மீது சத்தியமாக என்னிடம் அவர்கள் பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டிருக்கும் வரை அவர்களை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன். சுப்ஹானல்லாஹ். அடுத்து, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முக்கியமான 2 நிபந்தனைகள் உள்ளன என்று இந்த வசனத்திலிருந்து அறிய முடிகிறது. முதலாவது, செய்துவிட்ட பாவத்தை நினைத்து மனம் வருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இரண்டாவது, எதிர்காலத்தில் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என உறுதி பூள வேண்டும். நூல் மாரிஃபுல் குர்ஆன். செய்துவிட்ட பாவத்தை பற்றி மனதில் கவலையே கொள்ளாமலும் எதிர்காலத்தில் ஒருபோதும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என உறுதி எடுக்காமலும் வெறுமனே நாவில் அஸ்தக்ஃபிருல்லா, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று கூறுவதால் பலன் இல்லை. தப்சீர் குர்துபி. ஏனென்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே பாவ மன்னிப்பு கோருபவன் தன் இரட்சகனை பரிகாசம் செய்பவனைப் போல ஆவான். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் பைஹகி. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் காட்டப்படுவீர்கள். நீங்கள் மன்னிப்பு அளியுங்கள், மன்னிப்பு அளிக்கப்படுவீர்கள். தெரிந்து கொண்டே தாம் செய்த பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கேடுதான் விளையும். இதனால்தான் அறிந்து கொண்டே தான் செய்தவற்றில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று 135வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இங்கே நிலைத்திருத்தல் என்பதை குறிக்க இஸ்ரார் என்ற சொல்லிலிருந்து பிறந்த வினைச்சொல் என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு காரியத்தில் நிலைத்திருப்பதை இஸ்ரார் என்பார்கள். இருப்பினும் பாவச் செயல்களிலிருந்து நிலைத்திருப்பதற்கு இந்த சொல் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அல் முன்சித். ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதும் இஸ்ரார் தான். அல்லது பாவத்தை செய்துவிட்டு அதற்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்காமலேயே இருப்பதும் இஸ்ரார் தான். பாவ மன்னிப்பு கோரிவிட்டால் பாவத்தில் நிலைத்திருத்தல் என்ற பெயர் நீங்கிவிடும். இதனால்தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாவ மன்னிப்பு கோரியவர்கள் பாவத்தில் நிலைத்திருப்பவர்கள் அல்ல. ஒரு நாளில் 70 முறை திரும்ப திரும்ப அவ்வாறு செய்தாலும் சரியே. அறிவிப்பவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் திர்மிதி. மற்றொரு நபிமொழி இவ்வாறு கூறுகிறது, பாவ மன்னிப்பு கோரிய பிறகு அது பெரும் பாவமும் அல்ல, தொடர்ந்து செய்து வந்தால் சிறு பாவமும் அல்ல. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்னத் ஃபிர்தௌஸ். அல்லாஹ்வையன்றி பாவங்களை மன்னிப்பவன் யார்? பாவங்கள் புரிந்துவிட்டால் உடனே மனம் வருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவது இறை அச்சமுள்ள நல்லடியார்களுடைய பண்பாகும் என்று கூறி வரும்பொழுது இடையில் இந்த தொடரை அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கும் தகுதி படைத்தவர் யாரும் உண்டா என்று இந்த தொடரில் அல்லாஹ் வினா எழுப்புகின்றான். அல்லாஹ்தான் பாவங்களை மன்னிப்பவன், அதற்கு தகுதி வாய்ந்தவன் அல்லாஹ் தாலாவை என்று வேறு யாரும் இல்லை என்று இந்த தொடரின் கருத்தாகும். சிறிய பாவங்களாயினும் பெரிய பாவங்கள் என்றாலும், முன் செய்த பாவங்கள் என்றாலும், பின் செய்த பாவங்கள் என்றாலும், தெரிந்து செய்த பாவங்கள் என்றாலும், தெரியாமல் செய்த பிழைகள் என்றாலும், இவை அனைத்தையும் மன்னிக்கவும் இவற்றின் தண்டனைகளை ரத்து செய்யவும் தகுதி படைத்தவன் அல்லாஹ் ஒருவனே ஆவான். மற்றவர்களுக்கு இந்த தகுதி கிடையாது. நூல் தப்சீர் குர்துபி, ரூஹுல் மஆனி. 39வது சூராவுடைய 53, 9வது சூராவுடைய 104வது வசனங்களிலும் அல்லாஹ் இதை பற்றி கூறியிருக்கின்றான். நபியே கூறுக, தங்கள் ஆன்மாக்களுக்கு அநீதி இழைத்து கொண்ட என் அடியார்களே, அல்லாஹுடைய கருணை பற்றி நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். திண்ணமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான். நிச்சயமாக அவனே மன்னிப்பவனும் கருணையுடையவனும் ஆவான். இன்னொரு வசனத்தில் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களுடைய பாவங்களை ஏற்கின்றான் என்பதையும் தானங்களை அவனை ஒப்புக்கொள்கின்றான் என்பதையும், நிச்சயமாக அல்லாஹ் தான் பாவங்களை மன்னித்து கருணை செய்பவன் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். இதை தவிர தான் நாடக்கூடிய எல்லா பாவங்களையும் தான் நாடுகின்றவர்களுக்கு மன்னிப்பான். 4வது சூரா 48வது வசனம்.
இன்னும் இதை போன்று நிறைய வசனங்கள் குர்ஆனில் உள்ளன. 2வது சூரா 284, 3வது சூராவின் 129, 5வது சூராவின் 18, 5வது சூராவின் 40 ஆகிய வசனங்களிலும் அல்லாஹ் இதை பற்றி விவரமாக கூறியிருக்கின்றான். இதிலிருந்து அல்லாஹ்விடம் மட்டுமே பாவமன்னிப்பு கோர வேண்டும், அல்லாஹ் அல்லாத எவரிடமும் பாவமன்னிப்பு கோரலாகாது என்பது தெளிவாகிறது. இதுவெல்லாம் அல்லாஹ் விஷயத்தில் மனிதன் குற்றமிழைக்கும் போதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதனுக்கு மனிதன் தீங்கு செய்தால் தீங்கிழைக்கப்பட்டவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்கப் போவதில்லை. இதுவரை குறிப்பிட்ட நல்ல பண்புகள் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய நற்பணிகளுக்கு பிரதிபலனாக அல்லாஹ்விடம் மன்னிப்பும் சொர்க்கங்களும் கிடைக்கும் என்பது 136வது வசனம் விவரமாக கூறியுள்ளது. அந்த சொர்க்கங்களுக்கு கீழே பல வகை அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் நிரந்தரமாக அவர்கள் தங்கிவிடுவார்கள். இவ்விதம் நற்செயல் புரிபவர்களுக்கு கிடைக்கும் பிரதிபலன் நல்லதாகவே அமையும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை சில வசனங்களுடைய பொருளையும் தப்சீரையும் விவரமாக பார்த்தோம். நாம் எதை கொண்டு அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேட வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா கற்றபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கற்றவற்றை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.